திருவள்ளுவரை பத்தி படம் நான் தான் எடுத்திருக்கணும் முதல்ல. ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவன் நான் தான். அந்த வாய்ப்பை சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். என் பேர் அவரை தட்டிட்டு போயிட்டேன். நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் குரலோவியத்தை நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும் போதே சொன்னார், நான் தான் திருவள்ளுவரை விடாம சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் நீ, அதனால எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப என்னன்னா எனக்கு சினிமால ரொம்ப பீக்கல் இருக்கேன். அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியா வித்துரும். அப்ப என்னன்னா அடுத்து படங்கள் கமிட் ஆயிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்க போனா திருப்பி இங்க கேப் விழுந்துடும். அந்த இடத்த வேற ஒருத்தர் ட்ரெயின்ல இது போடுவாங்க, துண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா சீட்டுக்கு, அந்த மாதிரி வேணா வேற ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த சினிமால இடம் போயிடும். அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே, இந்த படங்கள்லாம் முடிச்ச உடனே பண்றேனே அப்படின்னாரு. அப்புறம் தான் வேற சில பேர்கிட்ட கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியுது. அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. நான் இங்க திருவள்ளுவர்னும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புறேன். நான் 19 வயசுல திருவள்ளுவர் தான் என் வீட்டில் வச்சிருப்பேன். எங்க வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன். ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் இல்லையா, அதனால பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் நான். அதாவது ஒன்று வணங்கணும், சும்மா நாத்திகனா இருக்கக்கூடாது, ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் கும்பிட்றதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அது விருப்பம், நல்லது அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னாரு, உனக்கு வீட்டுக்காரா ஒழுங்கா கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இது நான் 35 வயசுல தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யிருந்தேன். எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டார். லேட்டாக தான் வந்தேன், ஆனால் சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தால் பெரும்பாலும் பெருசாகிடுவாங்க, பார்த்திபன் பாண்டியராஜெல்லாம் வர மாதிரி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அவர் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போ என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னாரு, எனக்கு படம் வேணான்னாரு. ஏன்னு, நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலன்னா என்ன ஆகும், நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏடா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்குன்றதுனால நான் வச்சுவிட்டேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்ன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துவார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துருச்சு அவனுக்கு. நான் அவனுக்கு சமாதானம், அதுக்குள்ளே நம்ம ப்ரொடியூசர் பேர் மாற்றிடுங்க, தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்க்கலான்னா நம்ம படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டு பார்ட்னர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான். என்னப்பா ஒரு திருவள்ளுவர் தேவையில்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டரை பயப்படுறான், இந்த மாதிரி ஒரு திருக்குறளை போய் அவனே நினச்சிட்டான்னா திருக்குறளை சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருப்பார் பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டான் போல் இருக்கு. ஏடா வம்பு இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது, போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது, அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் ஓடி என்ன சொல்றாரு, சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளுவர் கலைக்கூடமே வைங்க சார் அப்படின்ட்டாரு. ஓடல்னா திருவள்ளுவர் வச்சே போச்சுடுவாங்க. எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா, அந்த படத்துல இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும். ஆனா ஓடலன்னா என்ன நினைச்சிருவான், திருவள்ளுவர்னு பேர் வச்சு திருவள்ளுவர் பேர் கெட்டு போயிடும். சென்டிமெண்டா திருவள்ளுவர் பேர் வச்சு அந்த படம் ஓடலையான்ட்டான் என்ன ஆகுது, நம்மளால திருவள்ளுவர் கேட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன். நான் இந்த வரவேட்டினா படம் எல்லாம் திருவள்ளுவர் கலைக்கூடத்துல தான் வந்தது. வந்த பிறகு அவன் என்ன சொல்றான், திருவள்ளுவர்னு வைங்க அப்படின்னு. இப்ப பெருமையா பேச திருவள்ளுவர் கலைக்கூடத்துல தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். இப்ப திருவள்ளுவருக்கு வியாபாரம் அதிகமாகி போச்சு. அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக போச்சு. அப்ப வைக்கும் பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். அவர் மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான ஒரு சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர்.
அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா? அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போடுச்சு, இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்துலேயும் போட்டுச்சு என் கதை. அதில் என்ன பண்ணிட்டானுங்க, நான் வரவன் போகிறேன் நிறைய ரசிகர்கள் வந்து வி சேகர் ரசிகர் மன்றம்னு வந்து உட்காந்தானுங்க எல்லாம். யோ என் படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னு தான் படமே எடுத்தேன், நீங்கள் ஹீரோன்னு படம். ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத, சினிமா நடிகனா பாரு, அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிடாது, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாரெல்லாம் ஆக்கிடாத அப்படின்னு நான் படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மனைவி ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து, சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சுட்டு கெட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைன்னு அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை, நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவும் இல்லை, நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்களே அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை எத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன், மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான ஆள் தான் அது பண்ண. அப்ப வந்து மக்கள் வச்சாங்க, ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சார். அது வச்சுட்ட உடனே என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடின உடனே அது எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான். வயசு சின்ன வயசு எனக்கு, நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதுல வந்தான். போய் ஒரு தடவை ரசிகனை இந்த தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு, நாட்டில் எவ்வளவு பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது கூட்டம் தாலிகள் அவர் திட்டுறாரு. அது என் காதலே விழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போட்டு இது போட்டிருப்பேன், பேண்ட்டு அந்த அந்த இது பனியன் போட்டிருப்பேன். ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒன்று கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்லை ஒழுங்கா ட்ரெஸ் ஆயாவது மாற்றணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில் மாட்டணும் தான், படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்தட போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அது நான் கேட்கறது நான் தானே. சும்மா எவனை ஜீன்ஸ் ரெண்டு போட்டு ரோட்டில் தோத்துற மாதிரி இருக்கிறான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான், ஆனால் கஷ்டமா இருக்கும்ல. அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேற யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர் நானும் விஜயகாந்த், அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன், மற்ற நேரங்களில் 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர். ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாத்திக்கிட்டே வராரு. திருவள்ளுவர்ல வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வந்தாரு. நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன், எவ்வளவு பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம், எங்க அப்பா பேர்ல வைக்கலாம், யார் பேர் ஒன்னா வைக்கலாமே, என்ன வளர்த்தவங்க தானே. திருவள்ளுவர் பேர்ல வச்சோன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்துல எதையே நீ ஏதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பத்தி இல்லை, நீ ஃபேமிலி மேன்னா நீ பெரிய ஆளுன்றார் அவர். இல்லறவாசி தான் உலகத்துல பெரிய ஆளுன்றார் அவர்.